Fiona நற்செய்திகளாகவும் டேனியல் கதிராஜ் நற்செய்தியாகவும் குடும்பத்திற்காகவும் நஸ்பால் ரேகா குடும்பத்தின் நற்செய்தியாகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் இப்படிகளை நன்றியுள்ளதோடு கொடுத்து நாம் சாடும் இறைவனுக்காக இவர்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதித்தபடியாக வேண்டி இப்படிகளை இணைந்து நாம் குடும்பத்தோடு ஜெபிப்போம். மண்ணில் வாழ்த்து இடத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஆன்மாக்களாகிய சின்னப்பன் சபரியம்மாள் விக்டர் தோமஸ் அமரிசாமி ஆரோக்கியவேரி ஜெனிமா பிரியாராணி ஜோதி பிரகாசம் ரவிச்சந்திரன் என்பவரை ஆண்களை காட்சிக்காகவும் ஜோஸ் ஜெரினா என்பவரின் ஆண்களை காட்சிக்காகவும் தர்ம ஜெயரா ஜெனிமா பிரியாராணி தர்ம அந்தையா ராஜமால் இக்னேஷியஸ் தமிழ் என்பவரின் ஆண்களை காட்சிக்காகவும் காலி கொண்டையா காலி தெரியம்மாள் மாதா சரளவர் தேயா செல்வராஜ் ரூப்மண்டாகியா நினையாவது ஆன்மாக்கள் உத்திரைக்க ஸ்தலத்தானவர்களுக்காகவும் அருட்சகோதரி ஆரோக்கியமே என்பவர்களின் ஆண்களை காட்சிக்காகவும் ஜேசுராஜ் என்பவரின் ஆண்களை காட்சிக்காக வேண்டி இப்படிகளை நாம் குடும்பத்தோடு மன்றாடுவோம். இவர்கள் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்திருக்கிறதுடைய பேரின்பத்தில் இந்த ஆன்மாக்கள் இந்நாளிலே காட்சியடைபடியாக வேண்டி இப்படிகளை ஒரே குடும்பமாக இணைந்து நாம் ஒப்புக் கொடுத்து நாம் மன்றாடுவோம். நம்பிக்கையுடன் விசுவாசத்துடன் வாழ்வதற்காக விசுவாசத்தில் எல்லாரும் சோர்ந்து போகாமல் கலந்து போகாமல் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து என்றுமுள்ள எல்லாருடைய இடத்திலே வாழ்வின் ஊற்றுமாக இருக்கக்கூடிய இடத்திலே நம்முடைய தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானே இத்தண்ணீரை புனிதப்படுத்திய உதவி வேண்டுகின்றோம். ஆண்டவரே உமது வாழ்வதை உமது அருளை ஊற்றினை புதுப்பித்தரும் இக்கண்ணீரினால் நீங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருவீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உண்மை அணுகி வரும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. நீங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உண்மை நன்றாகின்றோம். எல்லாம் இறைவா தண்ணீர் வளம் பெற விட வேண்டும் என்று இறைவாகிய இயேசு வழியாக கற்பித்தேன். உமது படைப்பு பொருளாகிய இந்த உண்மை பரிவர்த்தத்துடன் புனிதப்படுத்தியுள்ளவை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீமை தாக்குதல் அனைத்தும் தோல்வியைச் செய்கிறார்கள். தூய ஆவியால் உணர்ந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Yeah.
பெருக ஆதியில் இருந்தது போல எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவத்தை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோ அமையுமாகுக. உம்மை புகழ்கின்றோ வாழ்த்துகின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறையனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர், எங்கள் மேலிரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமாகிய இறைவா, உமது அருளாலும் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக்கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 திரு வருகை 13-15 மற்றும் அதிகாரம் 2 23-24 முடிய. சாவை கடவுள் உண்டாக்கவில்லை, வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை.
இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார். உலகின் உயிர்கள் யாவும் நலம் பயப்பவை, அழிவை தரும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை. கீழுலகின் ஆட்சி மண்ணுலகில் இல்லை. நீதிக்கு இறப்பு என்பது இல்லை. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆனால் அலகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 7, 9 மற்றும் 13-15 வரை. நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாய் கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகி கொண்டு வருகிறது. அதுபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களே. அவர் செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார்.
மற்றவர்களின் சுமையை தணிப்பதற்காக நீங்கள் துன்புற வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. மாறாக எல்லாரும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்றே சொல்கிறோம். இப்பொழுது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். அவ்வாறே அவர்களிடம் மிகுதியாக இருக்கும்போது உங்கள் குறையை நீக்குவார்கள். இவ்வாறு உங்களிடையே சமநிலை ஏற்படும். மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேகரித்தவருக்கும் எதுவும் குறைபடவும் இல்லை என்று மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித மார்க் எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 21 முதல் 43 வரையுள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகைக்கூட தலைவர்களுள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்து கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருங்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வரவர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்டவுடனே அவருடைய இரத்த போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருங்குவதை கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆள்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டாள், போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள்.
அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை? சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இறந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம், தலித்தா கூம் என்றார். அதற்கு, சிறுமி, உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்கக்கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பு இறை மக்களே, எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்றைய வாசகங்கள் நம்மை இறப்பை குறித்து சிந்திக்க அழைக்கின்றது. இறப்பு என்பது எப்பொழுதும் கசப்பானது. நாம் பிறக்கின்ற போதே நமக்கு உறுதி செய்யப்பட்டது, பிறந்தோம் என்றால் இறப்பு என்பது நிச்சயம். ஆனால் அந்த நிச்சயமான ஒன்று நமக்கு பயத்தையும் அச்சத்தையும் தருவதாக இருக்கிறது. எப்பொழுது வேண்டுமென்றாலும் இறப்பு வரலாம் என்று எண்ணுகிற போதே நமக்கு அச்சம் நமது எண்ணங்களில் வருவதாக இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய இல்லத்தில் நாம் அன்பு செய்கிற, நமது வாழ்வில் முக்கியமானவர்களாக இருக்கிற அவர்களை இழக்கிற போது அதனால் எழுகின்ற ஒரு வெற்றிடம் நம்மை மகிழ்ச்சியற்ற நிலைக்கு, துன்பமான சூழலுக்கு நம்மை தள்ளுவதாக இருக்கிறது. அத்தகைய நிலைதான் இன்று யாயிரினுடைய வீட்டில் பார்க்கிறோம். அவருடைய மகள் இறந்து விட்டாள் என்கிற போது அந்த குடும்பமே கண்ணீரோடு ஓலமிட்டு அழுவதை பார்க்கிறோம். இறப்பு எப்பொழுதுமே மகிழ்ச்சியற்றதாக, துன்பத்தை தருவதாக இருக்கிறது. இதைதான் இஸ்ராயல் மக்களும் கண்டனர். தொடக்கத்திலிருந்து பார்க்கிறோம், இறப்பை எவ்வாறு அவர்கள் பார்க்கிறார்கள் என்று சிந்திக்கிற போது இறப்பு பாவத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது, பாவத்தின் சம்பளமாக அவர்கள் பார்க்கிறார்கள். அதை தான் இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம். இறப்பு என்பது கடவுளால் தரப்பட்டது அல்ல, பாவத்தின் விளைவாக மனிதர்கள் பெற்றது. கடவுள் விரும்புவது நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு நிறைவாக வாழ வேண்டும் என்பதுதான். தொடக்க நூலிலிருந்து நாம் வாசிக்கிற போது தொடக்கத்தில் ஆதாம் தொடங்கி 1000 ஆண்டுகள் வாழ்ந்ததாக படிக்கிறோம். ஆனால் பாவம் பெருக பெருக 800 ஆண்டு, 700 ஆண்டு, 600 ஆண்டு என்று அவருடைய வாழ்நாள் குறைந்து இறுதியாக 60 ஆண்டுகள் என்று குறைவதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் அவருடைய நம்பிக்கை என்னவாக இருக்கிறது என்றால், பாவம் பெருக பெருக நாம் இறப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம், வாழ தகுதியற்றவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் உணர்கிறார்கள். இந்த நம்பிக்கை தான் தொடர்ந்து இஸ்ராயல் மக்களுடைய குடிகொண்டு இருப்பதை பார்க்கிறோம். நீதிமான்கள் இறக்கிற போது என்ன நடக்கிறது என்கிற கேள்வி அவர்களுக்குள் வருகிற போது நிச்சயமாக நிலைவாழ்வு என்று உண்டு என்கிற நம்பிக்கை வந்தாலும் அந்த நிலைவாழ்வுக்கு நான் எப்படி தகுதி பெறுவேன், நான் எப்படி தயாராக இருக்க முடியும்? கடவுளுடைய சித்தப்படி வாழுகிற போது நான் தகுதி அடைய முடியும், ஆனால் என்னால் அப்படி வாழ முடியுமா? நான் இறக்கிற போது நான் விண்ணக வாழ்வை பெறுவேனா என்கிற அச்சம் அவர்களுள் இருக்கிறது. இறப்பு அச்சத்துக்குரியதாக இருக்கிறது. அதே நிலையில்தான் இயேசுடைய சூழலிலும், இயேசு வாழ்ந்த சூழலிலும் நிலவுவதாக பார்க்கிறோம். துன்பப்படுபவர்கள், ஏழைகள், நோய்வாய்ப்பட்டவர்கள், இறக்கிறவர்கள், இவர்கள் எல்லாம் பாவம் செய்தவர்கள், கடவுளுடைய தண்டனையை பெற்றவர்களாக பார்க்கிறார்கள்.
இந்த தருணத்தில் 2 நிகழ்வுகள் நமக்கு இன்றைய நற்செய்தியில் கொடுக்கப்படுகிறது. ஒன்றோடொன்று இணைந்து பிணைத்ததாக இந்த நற்செய்தியை பார்க்கிறோம். யாயிருடைய மகளுடைய குணப்படுத்துதல், இரத்தப்போக்கினால் 12 ஆண்டுகள் துன்பப்பட்ட பெண் குணப்படுத்தப்படுகிறது. ஒன்று இன்னொன்றை முழுமைப்படுத்துவதாக, ஆழம் அர்த்தம் தருவதாக, மறைபொருளை வெளிப்படுத்துவதாக இந்த 2 நிகழ்வுகளும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கின்றன. இந்த 12 ஆண்டுகளாக துன்பப்பட்ட பெண்ணுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது வெறும் உடல் சார்ந்த துன்பம் அல்ல. இந்த சமூகம் அவளை பாவியாக, தீட்டுப்பட்டவளாக, இந்த சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவளாக அவளை பார்த்தது. இந்த குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவள், சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவள், வாழ தகுதியற்றவள், பொது இடங்களில் வர தகுதியற்றவளாக பார்க்கிறது. எந்த அளவுக்கு என்றால் லேவியர் புத்தகத்தில் வாசிக்கிறோம், இரத்தப்போக்குடைய பெண்கள், தீட்டுப்பட்டவர்கள், அவர்கள் எதை தொடுகிறார்களோ அதுவும் தீட்டடைகிறது, அவர்களை தொடுபவர்களும் தீட்டு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இத்தகைய நிலையில் அவள் எப்படியாவது நான் மீட்படைய வேண்டும், துன்பத்திலிருந்து விலக வேண்டும் என்கிற எண்ணத்தில் இயேசுவை யாருக்கும் தெரியாமல் தொட வேண்டும் என்று நம்பிக்கையோடு வருகிறார். அவருடைய ஆடையை தொடுகிற போது இயேசு அவள் நம்பிக்கையோடு அந்த ஆடையை தொட அனுமதிக்கிறார். இயேசுவின் ஆற்றல் அவளுக்கு செல்லுகிறது, அவள் குணமடைகிறாள். இயேசு அவள் ஆடையை தொட அனுமதிக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? இயேசு அவளுடைய தீட்டில் பங்கு பெற தன்னை அர்ப்பணிக்கிறார். இது வெளிப்படுத்துகின்ற மறைபொருள் என்ன? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள் நிலையில் இருக்கிறவர். மனிதராக பிறந்து நம்மில் ஒருவராக மாறுவது அவரை தொட அனுமதிப்பது. அவர் இறப்புக்கு அப்பாற்பட்டவர், அவருக்கு முடிவே கிடையாது. ஆனால் தன்னை இறப்பிற்கு, சிலுவை பாடுகளுக்கு, இறப்பிற்கு அர்ப்பணிப்பதன் வழியாக நமது பாவத்தில் பங்கு பெறுவராக இருக்கிறார். அவர் பாவம் செய்யாதவர், ஆனால் பாவத்தின் தண்டனையான மரணத்திற்கு தன்னையே அர்ப்பணிக்கிறார். அந்த நிலையில் அவரிடமிருந்து ஆற்றல் வெளிப்படுகிறது, உயிர்த்த ஆண்டவராக வெளிப்படுகிறார். அதன் வழியாக நாம் அனைவருமே வாழ்வுக்குரியவர்களாக இன்று உயர்த்தப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் இறப்பு நிலையானது அல்ல, அது வாழ்வின் முடிவு அல்ல. இந்த இறப்பிற்கு பின்பு புது வாழ்வு இருக்கிறது என்பதுதான் இந்த நற்செய்தி நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த நம்பிக்கையில் யாயிரின் வீட்டில் என்ன நிகழ்கிறது என்று உற்று கவனித்து பார்ப்போம். உள்ளே இயேசு நுழைகிறார். எல்லோரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். இனி வாழ்வில்லை, அதுதான் அங்கிருந்தவர்கள் சொல்வது. ஏன் போதகரை துன்புறுத்துகிறீர்? அவள் தான் இறந்து விட்டாளே. அழுது கொண்டிருக்கிற போது இயேசு அவர்களிடம் சொல்லுகிற பதில், அவள் இறக்கவில்லை, தூங்கி கொண்டிருக்கிறாள். தூக்கம் என்பது என்ன? மீண்டும் எழுவதற்கான ஒரு நிலை. நாம் தூங்குகிறோம் என்றால் அடுத்த நாள் எழும்புகிறோம், எழுவோம் என்கிற நம்பிக்கையில் தூங்க செல்லுகிறோம். அதுதான் அவளுடைய நிலை. அவள் இறக்கவில்லை, மீண்டும் உயிர் பெற்று எழுவாள், வாழ்வை பெறுகிறாள். யார் வழியாக? கிறிஸ்து வழியாக. இந்த நிகழ்வு எதனால் நிகழ்கிறது என்றால் இந்த இருவருடைய நம்பிக்கை, அந்த 12 ஆண்டுகளாக துன்பப்பட்ட பெண்ணுடைய நம்பிக்கை, யாயிருடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்துவில் இணைக்கப்பட்ட அவர்கள் வாழ்வை பெற்றுக்கொள்கிறார்கள். நம்முடைய வாழ்வையும் பார்க்கிறோம். நம்முடைய இறப்பு முடிவு அல்ல. இந்த வாழ்வோடு நம்முடைய வாழ்வை முடிந்து போவது அல்ல. நம்முடைய சொந்தங்கள் இறந்தாலும் கூட அவர்கள் வாழ்கிறார்கள் என்கிற நம்பிக்கையில் தான் நம்முடைய வாழ்வு அர்த்தம் பெறுவதாக இருக்கிறது. இந்த வாழ்வு கிறிஸ்துவில் இணைந்திருப்பதனால், நம்பிக்கையினால் இணைந்திருப்பதனால் நாம் பெற்றுக்கொள்வதாக இருக்கிறோம். ஒரு நோயாளி ஒரு மருத்துவரை காண வருகிறார். மருத்துவர் சொல்லிவிட்டார், எப்படியானால் நீங்கள் இறக்கப் போகிறீர்கள், இறப்பை நெருங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டார். அப்பொழுது அந்த நோயாளிக்கு ஒரு கேள்வி, மருத்துவரே, நீங்கள் நிறைய படித்திருக்கிறீர்கள், கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள், இந்த இறப்புக்கு பின்பு என்ன நிகழப்போகிறது? சொர்க்கம் எப்படி இருக்கும்? சொர்க்கம் உண்டா, நரகம் உண்டா? நீ கொஞ்சம் சொல்லுங்க.
நான் மகிழ்ச்சி இல்லாமல் இந்த துன்பத்தை, இந்த இறப்பை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மருத்துவருக்கு புரியவில்லை, இதை எப்படி விளக்கி சொல்வது. அந்த நேரத்தில் யாரோ கதவை தட்டுவது போல் இருக்கிறது. பார்த்தால் அவர் புதிதாக வாங்கிய ஒரு நாய்க்குட்டி அந்த கதவை தட்டி கொண்டிருக்கிறது. கதவை திறக்கிறார், நாய்க்குட்டி உள்ளே வருகிறது, ஓடி வந்து அவரை அணைத்து கொள்கிறது. அப்போது அவருக்கு ஒரு சிந்தனை எழுகிறது. சொல்லுகிறார், இந்த நாய்க்குட்டி இதுவரைக்கும் இந்த அறைக்கு வந்ததே இல்லை, ஆனால் ஏன் தட்டி கொண்டிருக்கிறது என்றால் அந்த நாய்க்குட்டிக்கு தெரியும் அந்த தன்னுடைய எஜமான் இங்கு தான் இருக்கிறார். அந்த நம்பிக்கை தான் அந்த கதவை தாண்டி உள்ளே வர, மகிழ்ச்சியோடு உள்ளே வர அதற்கு உதவியாக இருக்கிறது. அதுபோல தான் இந்த இறப்புக்கு பின்பு என்ன நிகழப்போகிறதுங்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் அங்கே யார் இருக்கிறார் என்று தெரியும். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், என் கடவுள் இருக்கிறார், அவரில் இணைகிறேன், அது ஒரு மகிழ்ச்சியான அனுபவம், இந்த வாழ்வு முழுமையடையும் போகிறது என்கிற நம்பிக்கை, அந்த எதிர்நோக்கு தான் நமக்கு ஆண்டவர் நமக்கு தருகிறார். இதை தான் பவுலடியாரும் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். இந்த வாழ்வு முடிவதற்கான நிலை வாழ்வை அடைந்தவர்களாக, உயிர்ப்பை பெற்றவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். ஏதோ எதிர்காலத்தில் நிகழப்போவது அல்ல, இன்று இந்த நாம் வாழுகிற சூழலில் இறப்பை வென்றவர்களாக, வாழ்வை பெற்றவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். விவிலியம் வைத்திருக்கிறீர்களா? எடுத்து வாசியுங்கள். ரோமையருக்கு திருமுகம் 6ஆம் அதிகாரம் 22 முதல் 23 வரையுள்ள இறைவசனங்கள். யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? 22, 23. ஆனால் இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகள் ஆகிவிட்டீர்கள். தொடர்ந்து, இதனால் நீங்கள் காணும் பயன் தூய வாழ்வு, இதன் முடிவு நிலை வாழ்வு. பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு, மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு. இந்த உலகத்தில் தூய வாழ்வு, எதிர்காலத்தில் நிலை வாழ்வு. அப்படின்னா இறப்பு நம்முடைய விண்ணக வாழ்வு கடவுள் தந்து விட்டார் என்பதற்காக தான் தோன்றி தனமாக எப்படி வேண்டுமெனால் வாழ்வது அல்ல. கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்களாக, அவரை ஆடையாக அணிந்தவர்களாக, அவரில் இணைந்தவர்களாக தூய வாழ்வு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த 2ஆம் வாசகத்தில் பார்த்தது போல நம்மை சுற்றி வாழ்கிறவர்களோடு அன்புறவில் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிறருக்கு உதவி செய்ய, பிறருக்கு நட்புறவில் வாழ, நல்ல சமாரியன் போல பிறரோடு இணைந்து பிறருக்கு பணி செய்கின்ற நல் வாழ்க்கை, சகோதர வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவை ஆடையாக அணிந்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். மேலும் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14 முதல் 15. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14 முதல் 15. கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர், இது நமக்கு தெரியும். மேலும் வாழ்வோர் இனி தங்களுக்கென்று வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். அதை தொடர்ந்து வாசிக்கிற போது, ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். நாம் புதிதாக படைக்கப்பட்டவர்களாக, கிறிஸ்துவில் இணைந்தவர்களாக, அன்பை ஆடையாக கொண்டவர்களாக, கிறிஸ்துவை ஆடையாக கொண்டவர்களாக அன்பு வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகிறோம். அத்தகைய புது வாழ்வு நம்மில் நிலைத்திருக்க கிறிஸ்துவின் ஆற்றலோடு நாம் ஒரு எடுத்துக்காட்டான சீடத்துவ வாழ்வு வாழ தொடர்ந்து இத்திருப்பலியில் மன்றாடுவோம்.
உன்னையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் துயாவியராம் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். அன்னை மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையிலிருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தாய் திரு அவையோடு நம்பிக்கையுடன் வாழ இன்றைய நாள் பொது காலத்தின் 13வது வாரத்திலே தடம் பதித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களும் விசுவாசத்தோடு வாழ்வதற்கு, திரு அவையோடு ஒன்றித்து செயல்படுவதற்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றது. அந்த வாய்ப்போடு இணைந்து நாம் கேட்கின்ற ஒவ்வொரு வரங்களும் நிச்சயமாக நம்முடைய பாதுகாவலி வழியாக, நிறைவான வழியாக நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே இறைஞ்சி ஜெபிப்போம். நம்பிக்கையின் ஊற்றே இறைவா, எம் அன்னையாம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், இருபால் துறவியர் மற்றும் பொதுநிலை பணியாளர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்ற இயேசுவின் வார்த்தைகளை உள்ளத்தில் தாங்கியவர்களாய் இறைமக்களின் நம்பிக்கை வாழ்வு மேம்பட தொடர்ந்து பணி செய்யும் ஆற்றல் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் ஊற்றே இறைவா, எம் இந்திய நாட்டிற்காகவும் இந்நாட்டின் அரசியல் தலைவர்கள் மற்றும் ஆட்சியாளர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். தங்களின் மீது நம்பிக்கை கொண்டு தங்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு என்றும் உண்மையுள்ள பணியாளர்களாக எம் ஆட்சியாளர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் திகழவும், மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்காக இணைந்து உழைக்கவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் ஊற்றே இறைவா, வாழ்வோரின் அழிவில் நீர் மகிழ்வதில்லை, மாறாக அனைத்தும் நலமுடன் வாழ வேண்டும் என்றே நீர் உலகையும் மக்கள் அனைவரையும் படைத்திருக்கிறீர் என்னும் உமது திருவுளத்தை உலக நாடுகளின் தலைவர்களும் அனைத்து மக்களும் உணரச் செய்தருளும். இதனால் போர்கள், கலவரங்கள், வன்முறைகள், ஒடுக்குமுறைகள் அனைத்தும் மறைந்து மக்கள் நலமாக வாழ அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் ஊற்றே இறைவா, உமது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. அமைதியுடன் போ என்று இரத்தப்போக்கினால் அவதியுற்ற பெண்ணிற்கு நலம் அளித்து இயேசு மொழிந்தது போல, இன்று எங்களிடையே பலவிதமான உடல் நோயினால் அவதியுறும் நோயாளிகளை ஆசீர்வதித்தருளும். நம்பிக்கையுடன் காத்திருக்கும் நோயாளிகளுக்கு நல்ல சுகம் தந்து மகிழ்வுடன் வாழ அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பரிவன்பு மிக்க தந்தையே இறைவா, இன்றைய இளைய தலைமுறையினர் இறையரசின் விழுமியங்களை தங்களுக்குள் பெற்று புனிதர்கள் போல முன்மாதிரியான நல்வாழ்வு வாழ்ந்திடவும், இரக்கத்தை காட்டும் நல்லவர்களாக வாழ வரம்பருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
நம்பிக்கை நாயகனே என் இறைவா, இன்றைய நாளை சிறப்பிக்கும் புனித அல்ஃபோன்சா அன்பிய குடும்பங்களை ஆசிர்வதியும். உம்மை மையமாக கொண்டு உம்மேல் முழு நம்பிக்கை வைத்து எங்கள் வாழ்க்கையை உமக்கு உகந்ததாக வாழவும், பிறர் அன்பில் சிறந்து விளங்கவும், நிறைவாழ்வை பெற்றிட தேவையான அருள் வரங்களை அருளுமாறு ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடத்திலே ஒரு சில மணித்துளிகள் ஜெபிப்போம். எங்கள் தாயும் தகப்பனுமாகிய இறைவா, ஒரே குடும்பமாக குழுவினை ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு வரங்களையும் கொடையாக நீர் ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்கின்ற ஒவ்வொரு வரங்களும் நீர்தாமே பகுத்தாய்ந்து நிறைவுள்ளத்தோடு தூய ஆவியார் வழியாக அனைத்து வரங்களையும் தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய அது இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, நீரருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் அறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்கவும்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீ. அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டீ. இவ்வாறு நீரும் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீ. நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீ. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் ஒரே குரலாய் பாடுவதாவது: விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசிற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக
கையளிக்கப்படும் என் உடல். அவன்னமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்து. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, குடும்பங்களை நன்றியுள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ளும். ஒவ்வொரு குடும்பங்களும் நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் அன்பிலும் வேரூன்றியவர்களாக வாழ்ந்திடவும் உம்முடைய பற்றுறுதியை என்னாலும் நிறைவுள்ளத்தோடு ஒப்பு கொடுக்கின்றோம். மேலும் இப்பலியிலே இம்மண்ணுலகைக்கு சென்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாக்களும் விண்ணகத்தினுடைய பேரின்பத்தை அடையும்படியாக மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு ஆன்மாக்களையும் மண்ணில் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து விண்ணகத்தினுடைய பேரின்பத்தில் என்னாலும் நித்திய இளைப்பாற்றியை அடையும்படி ஒரே குடும்பமாய் ஜெபிக்கின்றோம். மேலும் உயிர்த்தெழும்
எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகத்தினுடைய பாவங்கள், குற்றங்குறைகள், மனக்கவலைகள், துன்பங்கள் அனைத்தையும் போக்கக்கூடியவர். இந்த இறை வார்த்தையின் வழி நம் ஒவ்வொருவரையும் நம்பிக்கையோடு வாழ அழைப்பை தரக்கூடியவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிறைவாழ்வு அளிப்பதாக.
அன்பானவர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 13வது ஞாயிறு. இன்றைய ஞாயிறு வழிபாட்டினை சிறப்பித்த புனித அல்ஃபோன்சா அன்பிய பகுதி மக்களுக்கு கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இன்று திருப்பலி முடிந்ததும் ஒரு சிறிய அவசர பங்கு பேரவை கூட்டம் நடைபெறுகிறது. ஆலயத்தினுள்ளே பீடத்திற்கு முன்பாக குழும்படியாக பங்கு பேரவை உறுப்பினர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற ஞாயிறு வழிபாட்டினை சிறப்பிக்கிறவர்கள் புனித குழந்தை தெரேசா அன்பிய இறை மக்கள். வருகின்ற ஜூலை 2/7/2024 மாதத்தினுடைய முதல் செவ்வாய் அன்று மாலை 6 மணிக்கு புனித அந்தோணியாருடைய திருமலையில் ஜெபமாலையும் தேர்பவனி நற்கருணை ஆராதனை திருப்பலி நடைபெறும். எனவே பங்கு மக்கள், கிளை பங்கு மக்கள் நேரத்தோடு கலந்து கொண்டு புனித அந்தோணியாருடைய இறையாசிர் பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் அன்றைய நாளில் தேர்பவனிக்கும் மற்றும் பீடப்பூக்கள் தேவைப்படுகிறது. அன்றைய நாளில் பூக்கள் உபயம் செய்ய விரும்புகிறவர்கள் என்னை அணுகும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அன்றைய நாளினுடைய அருள் உணவு வழங்க இருக்கிறவர்கள் என்னை அணுகும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற ஜூலை மாதம் 5ஆம் தேதி மாதத்தினுடைய முதல் வெள்ளி அன்று மாலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் ஜெபமாலை நற்கருணை ஆராதனை திருப்பலியும், ஆர்ஜி கண்டிகையிலே கிறிஸ்து அரசர் ஆலயத்திலே அவருடைய சிறப்பு வழிபாடாக கிறிஸ்து அரசருக்கான அந்த விழாவை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். ஆலயத்தை சுற்றி தேர்பவனியும் சிறப்பு திருப்பலியும் அதே வேளையிலே நடைபெறும். வருகின்ற ஜூலை 6/7/24 அன்று மாதத்தினுடைய முதல் சனி அன்று மாலை 6 மணிக்கு ஜெபமாலை நற்கருணை ஆராதனை திருப்பலி நடைபெறும். அன்னை வேளாங்கண்ணி பாத யாத்திரையாக செல்கிறவர்கள் அன்னையுடைய பக்தர்கள் அனைவருக்கும் ஜூலை 14ஆம் தேதி ஞாயிறு அன்று திருப்பலி முடிந்தவுடன் ஜெபமாலை அணிவிக்கப்படும். எனவே அன்னையுடைய பக்தர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற ஜூலை மாதம் 15/7/2024 அன்று திங்கட்கிழமை புனித விண்ணேற்பு அன்னையினுடைய சிறப்பு நிகழ்வுகள். ஆகவே அன்று அவருக்கு சிறப்பாக அர்ப்பணிக்கப்பட்ட நாள் என்பதனால் மாலை 6 மணிக்கு அன்னையினுடைய தேர்பவனி ஆலயத்தை சுற்றியும் ஜெபமாலையோடு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நற்கருணை ஆராதனை திருப்பலி நடைபெறும். அன்றைய நாளை சிறப்பிப்போர் புனித சவேரியார் அன்பிய பக்தி மக்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று காலை மறைக்கல்வி மாணவ மாணவர்களுக்கான திருப்பலி மலையடிவாரத்திலே நடைபெற்றது. அங்கே ஏறக்குறைய 130 மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டார்கள். மிக அதிகம். இன்னும் ஒரு 30-40 மாணவர்கள் கலந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அதில் 15 மாணவர்கள் இங்கே இருக்கிறாங்க. மறைக்கல்வி மாணவர்களுக்கு திருப்பலி நடைபெறும் பொழுது அவர்கள் அங்கே தான் செல்ல வேண்டும். வெளியில் உட்கார்ந்துருக்கிறவங்களே ஏறக்குறைய ஒரு 4-5 மறைக்கல்வி மாணவ மாணவியர்கள் பெற்றோர்கள் ஊக்கப்படுத்துகிறார்கள். அது முற்றிலும் தவறு. அதனால் தயவுசெய்து பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளை திருப்பலி அங்கே நடக்கும் பொழுது அங்கே அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இங்கே நடைபெறும் பொழுது பிள்ளைகளை முன்னாடி உட்கார வைங்க, கோயில் உள்ளே உட்கார வைங்க. நம்முடைய மறைக்கல்வி மாணவர்களுக்கு திருப்பலி நடைபெறும் பொழுது கொஞ்சம் முன்னாடி தள்ளி உட்காந்திங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்க உள்ளே வருவதற்கான ஏதுவாக சூழலாக இருக்கும். இல்லைனா வழக்கம் போல் அவர்களுக்கு இடமில்லை என்று அவர்கள் நினைத்து கொண்டு வெளியில் இருக்கிறார்கள். நம்முடைய பங்கில் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறது. திருப்பலி நேரத்தில், நற்கரணை நேரத்தில், மிக முக்கியமான நேரத்தில் வெளியிலே உட்கார்ந்து கொண்டு மீட்டிங் போட்டுருக்காங்க. நான் போன வாரமே சொன்னேன், மனைவி சொல்லிடுங்கன்னு சொல்லி உங்களுக்கு கணவருக்கு சொல்லிடுங்கன்னு அவங்கெல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. சிறப்பாக அவர்கள் மிக மகிழ்ச்சியை கொடுத்துருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு சில பேர் இப்போ உங்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்களான்னு பார்த்துக்கோங்க. வெளியில் திருப்பலி நேரத்தில் அது நற்கரணைக்கு எதிராக செய்கிற அவமரியாதை. முக்கியமான நேரம் ஃபாதர் நற்கரணை உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கும்பொழுது வெளில மீட்டிங், அதுக்கு வராதையே இருக்கலாம். தயவுசெய்து அப்படிப்பட்ட குழுவை சார்ந்தவர்கள் வர வேணாம் திருப்பலிக்கு. ஆனால் இங்கே வந்துட்டு உட்காந்துட்டு செல்ஃபோன் நோண்டிக்கின்னு மீட்டிங் போட்டுக்கிட்டு அதெல்லாம் தயவுசெய்து வேண்டாம். இது கடைசியாக இருக்கட்டும். ஏன்னா அதனால் அது நல்ல ஒரு மரியாதையாக இருக்கிறது. ஆகவே நற்கரணைக்கு எதிராக இந்த அவமரியாதை யாரும் செய்ய வேண்டாம் என்றே நான் நினைக்கிறேன். இது மிக மிக தவறு, தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் ஒரு குரூப் போனால் இன்னொரு குரூப் அப்படிலாம் இருக்கக்கூடாது. தயவுசெய்து உள்ளே உட்காருங்க. இது நம்ம மறைக்கல்வி மாணவர்களுக்கான திருப்பலியே ஏன் வைக்கிறோன்னா மற்றவங்களாம் உள்ளே உட்காரணும், அது வாய்ப்பாக இல்லாமல் இருக்கிறது. ஒரு திருப்பலியாவது அவங்க காரணங்கிற ஒரு நோக்கத்தோடு தயவுசெய்து மீண்டுமாய் இந்த நிகழ்வை நடத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது கூட பரவாயில்ல. எது என்னன்னு சொன்னால் அதை விட மோசமான காரியம் என்னென்னா அவர்கள் உட்கார்றது இல்லாமல் சின்ன பிள்ளைங்கள்லாம் உட்கார வச்சு மறைக்கல்வி மாணவர்கள் உட்கார்ந்து கதை பேசிட்டுக்கிறாங்க. அது எப்படிப்பட்ட ஒரு எடுத்துக்காட்டாக அமையும்? அதனால் தயவுசெய்து இதை இன்றையோடு நிறுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து யாரும் வெளியில் உட்கார திருப்பலி பார்த்தவர் நின்று கொண்டு இருந்தால் கூட பரவாயில்ல. நம்ம இடம் இல்லை, திருப்பலி பார்த்தவர் தனியாக திருப்பலியே பார்க்காம பின்னாடி உட்காந்து அதுக்கு வரவே தேவையில்லை. அதனால் தயவுசெய்து
யார் யாரெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு குழுவில் இருக்கிறீங்களோ தயவுசெய்து விலகி ஆலயத்திற்குள்ள வருமாறு அல்லது ஆலயத்தை பார்த்தவாறு அல்லது நற்கருணையை பார்த்தவாறு திருப்பலியை காணும்படி கேட்டுக்கொள்கிறோம். 1.25 மணி நேரம் நம்மளால் கடவுளுக்கு கொடுக்க முடியலன்னா நம்ம கிறிஸ்துவர்களாக இருப்பதுக்கே அருகதை இல்லாதவர்கள். அதனால் தயவுசெய்து இன்றோடு இந்த நிகழ்வை நிறுத்தி கொள்ளும்படியாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம், பெரிய பணக்காரராக இருக்கலாம், பெரிய பதவியில் இருக்கலாம், ஆனால் நற்கருணைக்கு முன்னாடி யாரும் ஒன்றும் கிடையாது. அதனால் தயவுசெய்து இன்றோடு இதை நிறுத்தி கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களை, இந்த நாளில் நமக்கு திருப்பலியை நிறைவேற்றியவர் அர்ப்பணி அற்புதராஜ் அவர்கள், வின்சென்ஷியன் சபையை சார்ந்தவர். ஆகவே கரங்களை தட்டி தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளில் நாம் இன்னொரு புதிய முகத்தை நாம் பார்க்கிறோம். டீக்கன் ரொனால்டு அவர்கள், டீக்கன் ரொனால்டு திருத்தொண்டராக இங்கே வந்திருக்கிறார். இயேசு சபையை சார்ந்தவர். நம்ம லோயலா காலேஜ்லாம் இருக்கு இல்லையா, அந்த சபையை சார்ந்த டியாக்கோன் இங்கே 2 மாதங்கள் டியாக்கோனாக பணி செய்வார். அதன் பிறகு ஆகஸ்ட் மாதம் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். ஆகஸ்ட் மாதம் இந்த நாளிலிருந்து நம்மோடு இருப்பார். குருவாக திருநிலை பெற்று நமக்கு உதவி பங்கு தந்தையாக இங்கே பணிபுரிவார். தந்தை அவர்கள் அவருடைய கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஈசி எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் என்ஜினியரிங் முடித்துவிட்டு அதன் பிறகு டிசிஎஸில் ஒர்க் பண்ணிவிட்டு 6 வருடம் ஆன்சைட்டில் ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணிவிட்டு அதன் பிறகு குருவாக வேண்டும் என்கிற ஆசையிலே அவர் வந்து 10 வருடங்களாக ஏறக்குறைய இது 9வது வருடம் திருநிலைப்படுத்தப்பட போகிறார் இன்னும் 2 மாதங்களில். ஆகவே இது நமக்கு கிடைத்த ஒரு அற்புதமான வரன். அங்கே ஃபாதர் அவரை பற்றி சொல்லும் பொழுது கிறிஸ்துவ விசுவாசத்தில் மிகவும் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கிறவர். உறுதியான நம்பிக்கை. தப்பறை கொள்கைகளுக்கு எதிராக நிறைய நமக்கு பிரிவினை சகோதரர்கள் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க இல்லையா, அதற்கு எதிராக ஒரு ஆள் வேணும் அப்படின்னு தான் நான் கேட்டேன். அதற்கு அவர்கள் தாராளமாக அங்கிருந்த சுப்பீரியர்ஸ்லாம் உங்களுக்கு ஏற்றவாறே, நான் போன வருஷமே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஏற்றவாறே கிடைத்து விட்டார்கள் என்று சொல்லி நம்முடைய அருட்சகோதரர்களை அனுப்பியிருக்கிறார். திருத்தொண்டர் ரொனால்டு அவர்களை நாம் மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி வரவேற்று அவருடைய பணி சிறக்க வாழ்த்துவோம். உதவி தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி தந்தை அவர்களை வரவேற்பார். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது.